வணக்கம். புதிய விஷயங்களை கத்துக்கணுங்கிற தீராத ஆர்வம் கொண்ட நேயரான உங்கள இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறோம். ஆமா. இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் அப்படிப்பட்டது. கண்டிப்பா. பல்வேறு செய்திக் கட்டுரைகள், ஆழமான ஆராய்ச்சி அறிக்கைகள், வந்து எங்களோட சொந்த குறிப்புகள் இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு ஆழமான பகுப்பாய்வு செய்ய போறோம். கரெக்ட். நெறைய டேட்டா, முரண்பாடான தகவல்கள்னு எல்லாத்தையும் அலசி, அதுல இருக்கிற உண்மைகளை மட்டும் பிரித்தெடுத்து கொடுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆ, அதனால உங்கள சுத்தி நடக்கிற உலக அரசியல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க நாங்க கொடுக்கிற ஒரு சின்ன ஷார்ட்கட் இதுன்னு கூட சொல்லலாம். நிச்சயமா. இன்னைக்கு நாம விவாதிக்க போற தலைப்பு நிஜமாவே உலக அரசியலையே தலைகீழா புரட்டி போட்டு கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இதுல இந்தியா யார் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மில்லியன் டாலர் கேள்விதான் அது. பிப்ரவரி 2026ல நடந்த சம்பவங்கள் சாதாரணமானவை கிடையாது. உலக நாடுகள் எல்லாமே அடுத்தது என்ன நடக்கும்னு ரொம்ப பதட்டமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. குறிப்பா அந்த ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் பேரை கேட்டாலே ஏதோ ஹாலிவுட் படத்துல வர்ற மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஆனா நிஜத்துல அது ஈரானோட அணு உலைகள் மற்றும் ராணுவ நிலைகள் மேல. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின ஒரு மிகப்பெரிய சைபர் மற்றும் வான்வழி தாக்குதல் இல்லையா? சரியா சொன்னீங்க. அது நடந்த சூடு தண்ணீரவுக்குள்ளேயே பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானோட உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்படுறார். அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்கள் உலகத்தையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஆனா இந்த விவாதத்துக்குள்ள நம்ம ஆழமா இறங்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் இங்க பதிவு செய்தாகணும். அது ரொம்ப முக்கியம். இங்க விவாதத்துக்காக எடுத்துக்கிட்ட மூலத்தரவுகள்ல இடதுசாரி மற்றும் வலதுசாரி அரசியல் சார்ந்த மிகவும் உணர்வுபூர்வமான முரண்பட்ட பல கருத்துக்கள் இருக்கு. ஆமா. அதனால நாங்க எந்த தரப்போட அரசியல் நிலைப்பாட்டையும் இங்க ஆதரிக்கல. கண்டிப்பா இல்ல. அந்த தரவுகள்ல இருக்கிற உண்மைகளையும் இருதரப்பு வாதங்களையும் மட்டுமே எந்தவித சார்பும் இல்லாம 100க்கு 100 நடுநிலையோட உங்களுக்கு வழங்குறோம். எங்க நோக்கம் தகவல்களை தருவது மட்டுமே. ரொம்ப சரியான விளக்கம். இத மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா உலக அரங்கில் இந்தியா இன்னைக்கு சந்திக்கும் மிகப்பெரிய ராஜதந்திர சவால் இதுவாகத்தான் இருக்கும். ஒரு கத்தி மேல் நடக்கிற பயணம் மாதிரி. ஆமா. ஒரு பக்கம் நம்ம நாட்டோட எரிசக்தி தேவைகள், பெட்ரோல், டீசல் மற்றும் புவியியல் ரீதியான வர்த்தக வழிகள், இதுக்கெல்லாம் ஈரான் நமக்கு ரொம்ப அவசியம். ஆனா மறுபக்கம் அதிநவீன தொழில்நுட்பம், ராணுவ பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் இஸ்ரேலோட தயவு நமக்கு தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு. இப்போதைய கள நிலவரம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். பிப்ரவரி 25 மற்றும் 26 தேதிகள்ல, அதாவது இந்த தாக்குதல்கள்லாம் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை மேற்கொண்டார். ஆமா. அந்த பயணத்தின் போது இரு நாடுகளின் உறவானது அமைதி, கண்டுபிடிப்பு மற்றும் செழிப்புக்கான சிறப்பு மூலராஜ கூட்டாண்மை அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்துக்கு உயர்த்தப்பட்டுச்சு. ஆனா பாருங்க, அவர் அங்கிருந்து இந்தியா திரும்பின சரியா 48 மணி நேரத்துல ஈரானோட உச்ச தலைவர் கமேனி கொல்லப்படுறார். அதுதான் பெரிய ட்விஸ்ட். அந்த தருணத்துல டெல்லியில இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல எவ்வளவு பெரிய பதற்றம் இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இந்திய தூதரக வட்டாரத்துல எவ்வளோ பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துச்சு தெரியுமா? ஆமா, அந்த தர்ம சங்கடம் வெளியிலயும் ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது. ஈரானிய தூதரகத்துல வைக்கப்பட்டிருந்த கமேனியின் இரங்கல் புத்தகத்துல கையெழுத்திட இந்திய தூதர்களுக்கு முதல்ல மேலிடத்துலன்னு தடை விதிக்கப்பட்டுச்சு. அதாவது இஸ்ரேலோட இவ்ளோ பெரிய ஒப்பந்தங்களை போட்டுட்டு உடனே ஈரானுக்கு போய் இரங்கல் தெரிவிச்சா இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணி எப்படி பாக்குங்கிற தயக்கம்தான் அதுக்கு காரணம். ஆனா இதுக்கு ஈரானிய ஆதரவாளர்கள் மத்தியில பலத்த விமர்சனங்கள் எழுந்துச்சு. கண்டிப்பா. அந்த விமர்சனங்களுக்கு பிறகு சுமார் 4 நாட்கள் தாமதமாத்தான் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஈரானிய தூதரகத்துக்கு சென்று தன்னுடைய அஞ்சலியை செலுத்தினார். இந்த தாமதம் ஈரானிய அதிகாரிகளிடையே ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இந்தியா எங்களை உதாசீனப்படுத்துதா அப்படிங்கிற கேள்வியை அவங்க வெளிப்படையாவே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு பதைக்க வைக்கிற சம்பவமும் நடந்திருக்கு. நீங்க அந்த ஐஆர்ஐஎஸ் தேனா பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. IRIS தேனா அப்படிங்கிற அந்த ஈரானிய போர்க்கப்பல். இந்த கப்பல் நம்ம இந்திய கடற்படையோட அதிகாரப்பூர்வ விருந்தினரா விசாகப்பட்டினத்துல நடந்த அணிவகுப்புல கலந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து புறப்பட்ட சில நாட்களிலே நம்ம பக்கத்து நாடான இலங்கைக்கு அருகே வச்சு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் அது தாக்கப்பட்டு கடல்ல மூழ்கடிக்கப்படுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம கடல் எல்லைக்கு இவ்ளோ பக்கத்துல நம்ம விருந்தினரா வந்த ஒரு கப்பல் தாக்கப்படுது. ஆனா இந்தியா இத வெளிப்படையா கண்டிக்கவே இல்ல. முழுமையான மௌனம் சாதிச்சிட்டாங்க. அதுதான் ராஜதந்திரத்தின் உச்சக்கட்ட நெருக்கடி.
ஈரானை பொறுத்த வரைக்கும் சர்வதேச சட்டங்களை இந்தியா நிலைநிறுத்த தவறிடுச்சனோ அமெரிக்காவை பார்த்து இந்தியா பயப்படுதுனோ அவங்க இதை பார்க்கறாங்க. ஆனா இந்தியா ஏன் இப்படி இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் இவ்ளோ அதிகமா சாயுது அப்படிங்கறதுக்கான காரணங்களை நாம தரவுகள்ல இருந்து ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. ஆமா, இஸ்ரேலுக்கான இந்தியாவின் ஆதரவு அப்படிங்கிறது வெறும் அரசியல் ரீதியானது மட்டும் இல்ல. அது இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப தேவைகளோட ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு. இங்கு ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டேட்டா இது. இஸ்ரேல் இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ஆயுத விற்பனையாளர்கள்ல ஒண்ணா உருவெடுத்து நிக்குது. எந்த அளவுக்குன்னு சொல்றீங்களா? தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஒட்டுமொத்த ஆயுத ஏற்றுமதியில சுமார் 34% இந்தியாவுக்கு தான் வருது. ஒரு நிமிஷம், 34%? அப்போ இஸ்ரேலோட ஒட்டுமொத்த ஆயுத வியாபாரத்துல நாம தான் மிகப்பெரிய வாடிக்கையாளரா? கண்டிப்பா. 2026ல மட்டும் சுமார் $8.6 பில்லியன் மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் 2 நாடுகளுக்கும் இடையில கையெழுத்தாயிருக்கு. ஈரானுடனான தற்போதைய பதற்றங்களுக்கு மத்தியிலுமா? ஆமாம். இந்தியாவோட தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு இஸ்ரேலோட அதிநவீன தொழில்நுட்ப பகிர்வு ரொம்பவே அவசியமாகுது. அப்படி என்ன ஸ்பெஷலான ஆயுதங்கள் அவங்க நமக்கு தர்றாங்க? உதாரணத்துக்கு, எதிரிகளின் ஏவுகணைகளை நடுவானில் அளிக்கும் பாதுகாப்பு அமைப்புகள், ஹெரான் மற்றும் ஹெர்ம்ஸ்-1000 போன்ற அதிநவீன ட்ரோன்கள், பல 100 கிலோமீட்டர்கள் துல்லியமா உளவு பார்க்கும் ரேடார்கள். ஓ, இதெல்லாம் தான் இஸ்ரேல் கிட்ட இருந்து வருதா? ஆமா, இந்த ஆயுதங்கள் தான் இன்னைக்கு இந்தியாவோட எல்லைய, குறிப்பா பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான பதற்றமான எல்லைப் பகுதிகளை பாதுகாக்க பெருமளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த தொழில்நுட்பத்தை இஸ்ரேலை விட்டா வேற யாரும் நமக்கு இவ்ளோ சுலபமா தரமாட்டாங்க. இதை உறுதிப்படுத்துற விதமா தான் பிப்ரவரி மாசம் மோடியின் பயணத்தின் போது 17 முக்கிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆமா, நான் படிச்சேன். அதுல செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் நீர் மேலாண்மையெல்லாம் அடங்கும். அவசியமான அதே சமயம் விவாதத்துக்குரிய ஒரு தகவலும் இருக்கு. அந்த தொழிலாளர்கள் பிரச்சனை தானே? ஆமா, இஸ்ரேல்ல இதுக்கு முன்னாடி பாலஸ்தீனர்கள் செய்து வந்த பல வேலைகளுக்கு பதிலா இப்போ 50,000 இந்திய தொழிலாளர்களை கட்டமைப்பு, உற்பத்தி மற்றும் சேவை துறைகள்ல பணியமர்த்த இஸ்ரேல் ஒப்பந்தம் செய்திருக்கு. இது நம்ம ஊர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியா பெரிய பலனையும் கொடுத்தாலும் சர்வதேச அளவுல பலத்த விமர்சனங்களை கிளப்பியிருக்கு. நிச்சயமா, நம்ம மூலதரவுகள்ல இருக்கிற இருதரப்பு வாதங்களையும் நாம எவ்வித சார்புமின்றி பார்த்தாகணும். ஆமா, ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியாவோட தேச பாதுகாப்புக்கும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை எதிர்கொள்ளவும் தொழில்நுட்பங்களை வளர்த்துக்கவும் ரொம்ப அவசியம்னு வாதிடுறாங்க. ஆனா விமர்சகர்கள் முன்வைக்கும் வாதம் முற்றிலும் வேறாக இருக்கு. இந்தியா தன்னுடைய நீண்டகால காலனித்துவ எதிர்ப்பு வரலாற்றை முற்றிலுமா மறந்துட்டதாக குற்றம் சாட்டுறாங்க. காசாவுல நடக்கும் தாக்குதல்களுக்கு இந்தியா மறைமுகமா உடந்தையா இருப்பதாகவும் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குறது, பாலஸ்தீன தொழிலாளர்களுக்கு பதிலா இந்தியர்களை பணியமர்த்துறது, இதெல்லாம் இஸ்லாமிய வெறுப்ப இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையா மாற்றுவதை காட்டுதா விமர்சகர்கள் சொல்றாங்க. இது உலக அரங்கில் இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு சிக்கலான பிம்பத்தை ஏற்படுத்துது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல் நமக்கு இவ்ளோ பாதுகாப்பையும் தொழில்நுட்பத்தையும் கொடுத்தாலும் புவியியல் ரீதியா ஈரானை நம்ம முற்றிலுமா தூக்கி எறிஞ்சிட முடியாது. ஏன்னா ஈரான் கிட்ட நாம் எதிர்பார்க்கறது ஆயுதங்களோ தொழில்நுட்பமோ கிடையாது. நமக்கு தேவை அவங்களோட நிலம், குறிப்பா சொல்லணும்னா சபஹார் துறைமுகம். கரெக்ட். பாகிஸ்தான் வழியா நாம் எந்த பொருளையும் மத்திய ஆசியாவுக்கு கொண்டு போக முடியாது. அதனால ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு போக இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு தங்க நுழைவாயில் இந்த சபஹார் துறைமுகம் தான். இங்க இருக்கிற ஷாஹித் பெஹெஷ்டி முனையத்தை இந்தியா தான் நிர்வகிச்சுட்டு வருது. அதுக்காக சுமார் $120 மில்லியன் இந்தியா முதலீடும் செய்திருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய முதலீடும் இப்போ மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மேல 25% கூடுதல் வரி விதிக்கப்படும்னு பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருக்கார். இதோட நேரடி விளைவு என்னாச்சு தெரியுமா? ஆமா, 2026-27 ஆண்டுக்கான இந்தியா பட்ஜெட்ல சாபஹார் துறைமுகத்துக்கான நிதி ஒதுக்கீடு 0 குறைக்கப்பட்டுடுச்சு. அமெரிக்காவோட அழுத்தங்களுக்கு இந்தியா பணிஞ்சிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே அது உலக நாடுகள் மத்தியில எழுப்பியிருக்கு. ஆனா அமெரிக்காவோட தடைகள் காரணமா 2019 இருந்தே ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை இந்தியா கிட்டத்தட்ட நிறுத்திடுச்சு. அப்படி இருந்தும் இந்தியா ஈரானுடனான உறவை முற்றிலுமா துண்டிக்க விரும்பல. ஏன்னா ஈரானுடன் இணைந்து சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து காரிடார் அப்படிங்கிற ஒரு 7200 கிலோமீட்டர் நீளமுள்ள மாபெரும் வர்த்தக வழியை இந்தியா உருவாக்கிட்டு வருது. இது நம்ம மும்பைய ரஷ்யாவின் மாஸ்கோவோட இணைக்கிற ஒரு மெகா ப்ராஜெக்ட். ஆனா இப்ப கமேனியோட படுகொலைக்கு பிறகு ஈரான்ல அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்க? ராணுவ ஆட்சி வருமா? அவங்க இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் மதிப்பாங்களா? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி நம்ம முன்னாடி நிக்குது.
இதை விட மிகப்பெரிய புவியியல் சவால் ஒன்னு இருக்கு. அதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி. ஆமா, இது ஈரான் மற்றும் ஓமனுக்கு இடையே இருக்கிற ரொம்ப குறுகலான ஒரு கடல் வழி, உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தோட கழுத்து பகுதி அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா உலகத்தோட மொத்த எண்ணெய் வர்த்தகத்துல 1/5 இந்த சின்ன கடல் வழியா தான் கடந்து போகுது. இப்போ நடக்கிற ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணிக்கும் இடையிலான போர் இன்னும் தீவிரம் அடைஞ்சா ஈரான் எந்த நேரத்திலும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையா மூடக்கூடும். இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஏற்கனவே அந்த வழியா போற கப்பல்களுக்கு பிரீமியத்தை பல மடங்கு ஏத்திட்டாங்க. இது முழுமையா மூடப்பட்டால் சப்ளை செயின் எப்படி உடையும், உலக பொருளாதாரம் எப்படி ஸ்தம்பிக்கணும்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப அச்சமா இருக்கு. ஆமா. இப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி எழலாம். எங்கேயோ நடக்கிற இந்த மத்திய கிழக்கு போர் இது எப்படி ஏன் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும், நான் ஏன் இதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது உங்க பர்ஸ்ல இருக்கிற பணத்தை நேரடியாக பறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. இந்தியாவோட ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் தேவைகள்ல 88% வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வருது. இதுல பெருமளவும் நான் முன்னாடி சொன்ன அதே ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் வருது. போர் நீடிச்சு ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கப்பல்கள் வர முடியாம சப்ளை தடைப்பட்டால் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 முதல் $150 வரை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர வாய்ப்பிருக்கு. அப்படி உயர்ந்தால் என்ன ஆகும்? இந்தியால உடனே பெட்ரோல், டீசல் விலைகள் கடுமையா ஏறும். பெட்ரோல் விலை ஏறுனா ஆட்டோமேட்டிக்கா போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும். லாரி வாடகை ஏறுச்சுன்னா காலையில நீங்க வாங்குற பால், காய்கறிகள், மளிகை பொருட்கள் முதல் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தாறுமாறா உயரும். நாடு முழுக்க ஒரு பெரும் பணவீக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அதிக விலை கொடுத்து எண்ணெயை வாங்க வேண்டியிருக்கிறதால டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்துக்கு வீழ்ச்சி அடையும். உங்க சேமிப்போட மதிப்பு குறையும். இது உங்க வீட்டு கிச்சன் பட்ஜெட்டையும் ஆட்டங்காண வச்சிடும். வெறும் பொருளாதார பாதிப்பை தாண்டி இதுல ஒரு மாபெரும் மனித பாதிப்பும் அடங்கியிருக்கு. ஆமா, வளைகுடா நாடுகள்ல இன்னைக்கு சுமார் 9 மில்லியனுக்கும் அதிகமான இந்தியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர். ஒரு சின்ன நாட்டோட மக்கள் தொகை அளவுக்கு நம்ம ஆட்கள் அங்க இருக்காங்க. அவங்க அனுப்புற பணம் தான் இந்தியாவோட அந்நிய செலாவணியில பெரும் பங்கு வகிக்குது. இப்போ போர் வெடிச்சா அவங்களோட உயிருக்கு யார் உத்தரவாதம்? அதை கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. போன வருஷம், அதாவது ஜூன் 2025 நடந்த ஆபரேஷன் சிந்து மீட்பு நடவடிக்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஈரானிலும் இஸ்ரேலிலும் சிக்கிக்கொண்ட வெறும் 4415 இந்தியர்களை மீட்கவே நாம 19 சிறப்பு விமானங்களை அனுப்பி ராப்பகலா உழைக்க வேண்டியிருந்துச்சு. ஆனா இப்போ போர் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் விரிவடைஞ்சா அங்க இருக்கிற 9 மில்லியன் மக்களை எப்படி நம்மால மீட்க முடியும்? அதற்கான விமானங்களோ கப்பல்களோ நம்மகிட்ட இருக்கா? ஒருவேளை அப்படி நடந்தா உலக வரலாற்றிலே அதுதான் மிகப்பெரிய மக்கள் மீட்பு நடவடிக்கையா இருக்கும். அது இந்திய அரசுக்கு இவ்வளோ பெரிய சவாலா இருக்கும்னு கற்பனை செய்து கூட பார்க்க முடியல. ஆமா. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் உலக வல்லரசுகளோட ஒரு மாபெரும் சதுரங்காட்டம் இங்க அரங்கேறிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு வல்லரசு நாடும் தங்களோட சொந்த நலனுக்காக இந்தியாவை எப்படி பயன்படுத்த பாக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை முழுமையா இஸ்ரேல் பக்கம் இழுக்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாங்க. அதுக்காக ஒரு பெரிய சலுகையே இந்தியா முன்னாடி வைக்கிறாங்க. அதாவது இந்தியா ஈரானை முற்றிலுமா புறக்கணிச்சுட்டா அமெரிக்க தடைகளை மீறி ரஷ்யா கிட்ட இருந்து மலிவு விலையில கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்வதற்கு இந்தியாவுக்கு மட்டும் ஒரு 30 நாள் சிறப்பு விலக்கு அளிப்பதாக அமெரிக்கா ஆசை காட்டுது. ஆனா மறுபக்கம் ரஷ்யா மற்றும் சீனாவோட நிலைப்பாடு ரொம்பவே வித்தியாசமானது. இந்த இஸ்ரேல் ஈரான் போரினால ரஷ்யாவுக்கு ஒரு மறைமுக லாபம் இருக்கு. என்னன்னா, போர் காரணமா எண்ணெய் விலை உலக அளவுல உயர்ந்தால் அது எண்ணெய் ஏற்றுமதி நாடான ரஷ்யாவோட பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட முழு கவனமும் இப்போ உக்ரைன்ல இருந்து மத்திய கிழக்கு பக்கம் திரும்புறது ரஷ்யாவுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு விஷயம். இருந்தாலும் ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்க ஒரு மேற்கத்திய ஆதரவுள்ள அரசாங்கம் அமைவதை ரஷ்யா துளியும் விரும்பல. ஏன்னா அது அவங்களோட பிராந்திய நலன்களுக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கறத ரஷ்யா நல்லாவே உணர்ந்து வச்சிருக்கு. சீனாவோட கதையே வேற. சீனாவோட 90% ஈரானிய எண்ணெய் வர்த்தகம் அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் நடக்குது. ஒருவேளை ஜலசந்தி மூடப்பட்டால் சீன பொருளாதாரம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படும். அதனாலதான் சீனா இஸ்ரேலோட தாக்குதல்களை சர்வதேச மேடைகள்ல ரொம்ப வன்மையா கண்டிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் ஈரானுக்கு நேரா ராணுவத்தை அனுப்பி உதவி செய்ய சீனா தயாராக இல்லை. இந்த மாதிரி வல்லரசுகளோட பெருங்கூட்ட நெரிசல்ல தான் இந்தியா எந்த நாட்டோட கைப்பாவையாகவும் மாறிடாம தன்னுடைய மூலோபாய சுயாட்சியை நிலைநிறுத்த தனியாளா போராடிக்கிட்டு இருக்கு.
எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்தியா யார் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு இவங்க தான் அப்படின்னு ரொம்ப எளிமையா ஒரு கருப்பு வெள்ளை பதில கூறிவிட முடியாது. கண்டிப்பா முடியாது. ஒரு பக்கம் இஸ்ரேல் அப்படிங்கிறது இந்தியாவோட பாதுகாப்பு அரண். நமக்கு நவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை கொடுக்கும் ஒரு இரும்பு கவசம். மறுபக்கம் ஈரான் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான், மத்தியாசியா மற்றும் ரஷ்யாவுடனான வர்த்தகத்துக்கு தேவையான நம்ம புவியியல் மற்றும் பொருளாதார நுழைவாயில். இந்த ரெண்டுல எதை இழந்தாலும் அது இந்தியாவுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு தான். அதனால தான் இந்தியா ரெண்டு தரப்புலையும் ரொம்ப கவனமா சமநிலைய பேண துடிக்குது. ஆமா, இந்திய வெளியுறவு கொள்கையில இத டீஹைஃபனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இஸ்ரேலுடனான உறவை ஈரானோடும், ஈரானுடனான உறவை இஸ்ரேலோடு முடிச்சு போடாம ரெண்டு நாடுகளோடனும் தனித்தனி பாதையில தன்னுடைய உறவை பேணுவது. ஆனா இப்ப நடக்கிற இந்த கோரமான போர் அந்த பாதையை ரொம்பவே கரடுமுரடமிடா மாத்திருக்கு. இந்தியா தன்னுடைய தேச நலன், பொருளாதார பாதுகாப்பு மற்றும் வளைகுடாவில் வாழும் தன்னுடைய மக்களின் உயிர் பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் மிக மிக கவனமா எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம் இந்த விவாதத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது உலக அரசியல்ல ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் ஆபத்தான காலகட்டம். நம்ம மூலத்தரவுகளைய முழுமையா அலசி ஆராய்ஞ்சதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இந்தியா இப்போ ஒரு மிக மெல்லிய கயிற்றின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. இரு நாடுகளுடனான உறவுகளும் முற்றிலும் வெவ்வேறானவை. ஆனா இரண்டுமே இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானவை. இப்போ விடைபெறும் முன் நேயர்களாகிய உங்களுக்கு நாங்கள் ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறோம். ஒரு கணம் இதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இந்த போர் இன்னும் உச்சக்கட்டத்தை அடைந்து ஹார்முஸ் ஜலசந்தி முற்றிலுமாக நிரந்தரமாக மூடப்பட்டால், உலகெங்கும் கச்சா எண்ணெய் விநியோகம் நிரந்தரமா தடைப்பட்டால் என்னாகும்? இந்த ஒரு பெரும் நெருக்கடி எந்த ஒரு அரசாங்க கொள்கையாலும் இத்தனை நூற்றாண்டுகளா சாதிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை உலகத்துல ஏற்படுத்துமா? அதாவது என்னதான் விழிப்புணர்வு கொடுத்தாலும் மாறாத உலக நாடுகள் பெட்ரோல், டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை முழுமையா கைவிட்டுட்டு 100% புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்திக்கு மாற வேண்டிய கட்டாயத்துக்கு அதிவேகமா தள்ளப்படுவாங்களாம். அதுதான் பெரிய கேள்வி. அப்படி நடந்தால் இந்த போர் வெறுமனே ஒரு அழிவாக மட்டும் பார்க்கப்படாமல் மனித குலத்தோட உலக வரலாற்றையே மாற்றியமைக்கும் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமையலாம் அல்லவா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நிஜமாவே இது உலுக்கி எடுக்கிற ஒரு ஆழமான சிந்தனை தான். உலக அரசியல் சதுரங்கத்துல அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் நாம பார்க்கணும். சரி, எப்பவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமா இருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அரசியல், பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியலில் புதைந்திருக்கும் இது போன்ற பல ஆழமான உண்மைகளோடு அடுத்த ஆழமான பகுப்பாய்வில் நாம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.